மக்கள் விரும்பும் வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. மிஸ்கின் சார், நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க, பாடல் ஆசிரியராக இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசித்து பண்ணுவீங்க, எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு? எனக்கு எழுதுறது ரொம்ப எழுதுறது, அதாவது எப்படி எழுதுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும்போது, கிளைமேக்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும். அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் வரும். அப்படி அந்த அளவு இன்டென்ஸா நான் எழுதணும்னு ஆசைப்படேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு. இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போனவருக்கு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லேயே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ. டேரக்டர் சார், டேரக்டர்ஜி, மிஸ்கின் சார், இந்த படத்துக்கு டெவிலும் அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா இல்லை அவரை பார்த்து நீங்கள் வச்சிங்களா? மிஸ்கின்ஸ் டெவில் தான் இது. ஒரு கேட்சியான ஒரு நேம் இது. இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர். ஆமா, இதுல எல்லாருமே வந்து டெவிலா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்துடைய எண்ணில் வந்து கடவுளாக மாற்றப்படுவார்கள். சார், அது மாதிரி மிஸ்கின் சார், நீங்க பேசுறப்ப சொன்னீங்க, நான் அந்த இன்னொரு ஹீரோ இருக்கார்லாம், தெலுங்கு இனிதி, அவரை பத்தி பேசுறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்க. ஆக்சுவலா தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல தம்பியே தான் கதையா? நான் அவர் பேசுறப்ப ஃபுல்லா நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, படிச்சேன் புக்கு அப்படின்ட்டு. இல்ல இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலா வந்து அவன் வந்து தேவி பாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இந்த படம் முழுக்க ஆசிஸ்டன்ட் எழுதுனா சந்தோஷம் சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க, இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்க மியூசிக் டைரக்டரா இருக்கிறதுல இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி ஆயிடாதா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் சண்டை போட்டா அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. நான் ஒரு 24 மணி நேரம் நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரத்துல ஒரு செகண்ட் என்னை நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் ஒரு क्वेश्चन. அந்த அளவு அவர் வந்து அவரும் என்னை நேசிக்கிறார். நல்லா தெரியும். அவன் சொல்ல மாட்டாரு, நான் அவ்வளவு உயரத்துல இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலா. ஆனா நிஜமா என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலா. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பூர்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது. மிஸ்கின் சார் சொல்லிட்டாரு, உங்களை வந்து அம்மாவா நினைக்க போறேன், வந்து பையனா வந்து நீங்க பாருங்கன்னு. இப்ப அவர் பையனா நினைச்சீங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறது இல்லை. பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அவங்களை லைக் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம், ஐ நோ ஹிம், நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ I told you recently also, like கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் ஆக்சுவலா. அவள்தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கல்யாணம் இல்லை. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலா. போதும். ரொம்ப அதான் சொல்றேன். பூர்ணா பத்தி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பத்தி இப்படி பேச முடியும்ன்றாங்க. அது அவர் நடிகையே கிடையாது. என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலா. வந்து அவ்வளோ சின்சியரா சொல்லுவோம் ஆக்சுவலா. வந்து ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் பண்றாங்களா எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில ஜிம் காணாம இருக்கேன் ஆக்சுவலா. இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். போயிட்டு இருக்குது. அடுத்த சந்திப்புல இப்பதான் கொஞ்சம் சூடு இருக்கு. என்ன அப்படி பண்றேன்னு பரவாயில்லையா? இல்ல யூஸ்வல் என்னன்னா, பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போறாங்க அப்படில. அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துல இருந்து அந்த நண்பர் தெரியும். முதல் படத்துல இருந்து இவங்க எல்லாம் பாத்துக்கிறேன் ஆக்சுவலா. வந்து ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. they are absolute sweethearts. கேளுங்க சார், ஒன்னு 2-3 கேள்வி கேட்கலாமா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு? எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல அடுத்ததுல நீ தான் காம்பியரா? இல்ல இல்ல ஷோ படம் இருக்கு. சொல்லுங்க. அம்மா, மனைவி, சகோதரி இவங்களெல்லாம் காட்டிலும் லைஃப்ல ஒரு பெண் இருப்பான்னு சொன்னீங்க. அது உண்மையும் கூட நிறைய பேர் இதுல அந்த மாதிரி உங்களுக்கு பூர்ணா இருந்தாங்க. அதாவது ஃப்ரெண்ட்லியா, அது வந்து எங்களுக்குள்ள லவ் அப்படிலாம் கிசஸ்லாம் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னீங்க. இப்ப அந்த மாதிரி ஏன்னா பூர்ணா கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி யார் இருக்கா உங்க லைஃப்ல? என் மகள் இருக்கா ஆக்சுவலா. பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் ஆக்சுவலா. மகள்
இல்ல அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சது கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு தான். இப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நீ வந்து பார்ப்பான். 2 நிமிஷம் தான் பார்ப்பான். ஆனா அவ்வளவு பாண்டமா இருக்கும். அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தாரு, இன்னும் இருந்துகிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான். அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான். ஆக்சுவலா நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான். ஆனா நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆக்சுவலா அவனும் என்னை அப்படி நேசிப்பான். கோவம் இருக்கும் அவனுக்கு. எனக்கு அவன் மேல ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன். ஆக்சுவலா ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம். அந்த கோவத்துல நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷன்ல பேசுறாங்க. நட்பு பிரியும் போது என் வெர்ஷன் ஒண்ணு அவன் வெர்ஷன் அப்படி பிரிஞ்சு பேசிக்கிட்டோம்ல, அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு தான் எப்பயுமே. என்ன படம் சார்? இப்பதான் வருது. நான் எப்பவுமே முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இல்ல சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சுன்னு நடிக்கலாம். ஆக்சுவலா நான் அப்படியே யோசிக்கிறேன். ஏன்னா நான் கேட்கிற சம்பளம் கொடுக்கவே முடியாது. ஆக்சுவலா ரொம்ப மோசமா சம்பளம் கேட்கறேன். ஆக்சுவலா ஆனா அப்பயும் இல்லை, துரத்தி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஆனா ஒரு படமா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னால நினைச்சு பார்க்கணும். இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பி படத்துல வந்து டைரக்டர் மிஷ்கினாவே நடிக்க ஒரு கதை எழுதி என்னை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ அந்த படத்துல டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு 3 நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான். என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசா கேட்டேன். அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன்ட்டான் போல. வெரி ஸ்வீட் பாய். ஆக்சுவலா அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம். ஆக்சுவலா நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. அது வந்து புரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன். ஆக்சுவலா ஸோ அந்த அளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. எதுலங்க? இல்லை விஜய் சேதுபதி படத்தில் நான் வந்து டைரக்டராக தான் இருக்கிறேன். ஓகே, நன்றி. ஒரு குரூப் போட்டோ. தேங்க்யூ. ஒரு வேணா 2 பார்த்துக்கலாம். கதையையும் படத்தையும் கூடவே பயணித்தவர்களையும் நம்பி வெற்றி கூட்டணிக்குள் வந்து சேர்ந்த ஹெச் பிக்சர்ஸ் ஹரி அவர்களை இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். குட் மார்னிங் ஆல். வந்திருக்கும் பிரஸ் பீப்புள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஹெச் பிக்சர்ஸ் இணைந்து மாருதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். எனக்கு மிஸ்கின் அண்ணன் ஒரு குருநாதர் மாதிரி. 5 இயர்ஸாக மிஸ்கின் அண்ட் ஆதித்யா. இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது டிஃப்ரெண்டாக இருந்தது. சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்டாகவும் இருந்தவொன்னா மிஸ்கின் அண்ணன் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் அவரோட பிரதர் ஆதித்யா. இந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வர ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்ஜெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக ப்ரொடியூசரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாப்புல. தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி எடுக்கணும். அண்ணனோட இணைந்து நெக்ஸ்ட் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஃபர்தராக லாங் டேர்மாக நெக்ஸ்ட் மூவி கம்மிங் சூன் விரைவில் அண்ணன் ஆசீர்வாதத்தோடு அடுத்த மூவி பண்ணுறதுக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஞானசேகர் இந்த படத்துக்கு நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நல்லா கோஆர்டினேட் பண்ணி டச் ஸ்க்ரீன் நல்ல பேர் உதவியாக இருந்தார். நெக்ஸ்ட் ஸ்ரீகாந்த் அண்ணன், நெக்ஸ்ட் கேமராமேன், நெக்ஸ்ட் விதார்த் அண்ட் அருண், நெக்ஸ்ட் பூர்ணா அண்ட் எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. படமும் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெஸ் பீப்புள் இந்த படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கணும்னு வேண்டி தாழ்மையுடன் கேட்கிறேன். வணக்கம். தேங்க்யூ.